வணக்கம். நான் உங்கள் அஸ்ட்ராலஜி புரொஃபசர் டாக்டர் விமலன். என்ன சார் திசை நல்லா இருக்கு, புத்தி நல்லா இல்ல. புத்தி நல்லா இருக்கு, அந்தரம் நல்லா இல்ல. அந்தரம் நல்லா இருக்கு, சூட்சுமம் நல்லா இல்ல. வரிசையா சொல்லலாம். திசை நல்லா இருக்கு சார், ஆனா இந்த குறிப்பிட்ட புத்தி நல்லா இல்ல சார். என்ன சார் செய்யும்? என்ன சார் இதனுடைய உண்மையான தன்மை என்ன? திசைன்னா என்ன, புத்தினா என்ன, அந்தரம்னா என்ன அப்படின்னு நீங்க நல்லா கவனிக்கணுங்க. ஸ்டெல்லார் அஸ்ட்ராலஜில ஒரு அற்புதமான விஷயத்தை சொல்வார் கேஎஸ்கே. ஒரு கோள் தான் இருந்த இடத்தை, தான் இருக்கின்ற நட்சத்திர அதிபதி இருக்கிற பாவத்தை தான் முதல்ல இயக்கும்பார். தசால அது நான் அதை தசால அதை முக்கியமாக எடுத்துக்கிட்டேன். ஃபர்ஸ்ட் அதுதான், செகண்ட் தான் இருக்கிற பாவத்தை இயக்கும் அப்படின்ற மாதிரி முடிவுக்கு வந்து அந்த வழியில தான் ஜாதகம் பார்க்கிறோம்னு வைங்க, பலன்கள் பார்க்கிறோம். இது நாள் வரைக்கும் நான் பார்க்கிறேன். கிட்டத்தட்ட அந்த வழிக்கு நான் 30 வருஷத்துக்கு மேல ஆயிடுச்சு. சரி, இப்ப நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா, தசாநாதன் நல்லா இருந்து புத்திநாதன் நல்லா இல்லைன்னா எவ்வளவு பாதிக்கும், எத்தனை விழுக்காடு பாதிக்கும் சார் அப்படின்னு கேட்கிறாரு. அவர் கேட்டிருக்காரு. எப்பயுமே தசாநாதன் நல்லா இருக்கணுங்க. அதுதாங்க நமக்கு இருக்கக்கூடிய இந்த விம்சோத்திரி திசா சிஸ்டத்துல இருக்கக்கூடிய பெரிய விஷயம். தசாநாதன் நல்ல பாவத்தை தொடர்பு வைத்து நமக்கு திசையை நடத்துவாரே. ஆனால் புத்திநாதர்கள், கண்டிப்பாக புத்திநாதர்கள் 6, 8, 12 தொடர்புள்ள புத்திநாதர்கள் வரதான் செய்வாங்க. அந்த வரக்கூடிய தன்மையில அந்த புத்திநாதர்கள் தீய செயலை செய்யணும்னா அந்த தீய செயலை உங்களால் தாங்கிக் கொள்ளக்கூடிய பக்குவம் கிடைக்கும். அது திசா நல்லா இருக்கனால. உண்மையிலே திசாநாதன் நல்லா இருந்து நமக்கு புத்திநாதன் சுமாராக இருந்தால் அந்த புத்திநாதன் பீரியட் முடிகிற வரைக்கும் நம்ம கொஞ்சம் பொறுமையாக தான் இருக்கணும். இந்த பொறுமை என்னன்னா காலத்தினாலதான் அது மாறும். இத்தனை வருஷம் இருக்குன்னா அத்தனை வருஷம் அது மாறணும். அதை விட்டுட்டு நாங்க அந்த பரிகாரம் இந்த கோயிலுக்கு போய் சாமி கும்பிட்டால் நமக்கு இந்த கஷ்டம் தீரும்ங்கிறது சத்தியமா கிடையாது. ஜோதிடத்துல அது சொல்லலைங்க. ஜோதிடத்துல ஆன்மீகத்தினுடைய தன்மையில நீங்க நிவர்த்தி அடைய முடியும்னு நாங்க எங்கேயுமே சொல்லலைங்க. சரியா? அப்ப சொல்லிக்கிட்டு இருக்காங்கன்னா அவங்கெல்லாம் அது நீங்க தான் உங்களுடைய முடிவுக்கே விட்டுருங்க. ஒண்ணு. ஆக புத்திநாதனுடைய தொந்தரவை உங்களால ஏத்துக்க முடியும், தாங்கிக் கொள்ள முடியும். ஏன்னா தசாநாதன் நல்லா இருக்கிறான், நல்ல பலன்களை தந்துகிட்டு இருக்கப்ப இடையில வர இந்த சின்ன சிக்கல் வந்த மாதிரி காலம் முடிந்தவுடன் ஆட்டோமேட்டிக்கா நல்ல காலம் வந்துருச்சுன்னா மாறிடும் புத்தில. சரி சார், தசாநாதன் நல்லா இருக்கான், புத்திநாதனும் நல்லா இருக்கான். அந்தரநாதன் உள்ள இருக்கக்கூடிய 9 அந்தரங்கள், ஒரு புத்தியில இருக்கக்கூடிய 9 அந்தரங்கள் இருக்கு இல்லையா, அதுல இந்த 6, 8, 12 தொடக்கூடிய அந்த அந்தரநாதனுடைய காலங்கள் அது கொஞ்சம் மாத கணக்குல இருக்கும், நாட்கள் கணக்குல இருக்கும். அது போற வரைக்கும் சின்ன சின்ன சிம்டம்ஸ் நம்மளுக்கு காமிக்கும். திடீர்னு நம்ம எதிர்பாராத தடங்கல்கள் வரும், பிரச்சனைகள் வரும், விரயங்கள் வரும். அதை நாம கொஞ்சம் புரிஞ்சுக்கிட்டோம்னா அது ரொம்ப பெருசா பாதிக்காது, ஒரு சிறிய பாதிப்பு தான். இந்த பாதிப்புனால வரக்கூடிய சின்ன மாற்றங்கள் வருதுன்னா வரும். புத்திநாதன் நல்லா இருக்கிறதுனால அந்த மாற்றங்களை அவன் சரி செய்து அவன் தன் வழிக்கு கொண்டு போய் புத்திநாதன் தன்னுடைய அமைப்புல நன்மையை தரக்கூடிய அடிப்படையில கொண்டு போவான். அதே அடிப்படையில தசாநாதன் மிகுந்த நன்மையா இருக்கும்போது பெரும் தீய விளைவுகளை குறைச்சிருவான், குறைச்சு நல்ல வழிகள்ல கூட்டிட்டு போயிட்டே இருப்பாங்க. சரி, இது நல்ல தசாநாதன், நல்ல பாவத்தை தொடர்பு வைத்திருக்கக்கூடிய தசாநாதனுக்கு உண்டான பலன்கள். இதே தீய தசாநாதனாக மாறியதான், திசை தீய திசையாக இருக்கு, அதுல இந்த புத்திகள் இருக்கு இல்லைங்களா, நல்ல புத்திகள் வருது அப்படிங்கிறப்ப தசாநாதன் கெடுக்கக்கூடிய தன்மையில இந்த நல்ல புத்திகள் வரும்பொழுது எந்த பாவத்தை அது தொடர்பு வைக்குதோ அதன் அடிப்படையில் நமக்கு சின்ன சின்ன நன்மைகள் வந்து சேர்ந்துடும். ஆனால் அவை முழுமை பெற்ற நன்மையாக இருக்காது, தற்கால நன்மையாகத்தான் இருக்கும். பழையபடி தசாநாதன் தன்னுடைய புத்தியை முதலே உடைச்சிருவான், நம்மளை பிரச்சனையாக்கிட்டு அப்புறம் கொஞ்சம் போல நன்மையை கொடுக்குறான்னா எப்படி இருக்கும்? அது அவ்வளவுதான். அதே மாதிரி புத்திநாதன் தீயவனாக மாறி
அந்தரநாதன் நல்லா இருக்கான்னு வைங்க, அதுலயே நமக்கு கொஞ்சம் கொஞ்சம் நன்மை, அவ்வளவுதான். இந்த மூணுலையுமே தசா புத்தி அந்தர சூட்சும பிராணம் உப பிராணம் உப உப பிராணம் உப உப பிராணம்னு மூச்சு காத்து வரைக்கும் போகலாம், கணக்கு எடுத்துக்கலாம். பட் நான் என்ன சொல்ல வரேன்னா, ரொம்ப கால்குலேஷன்ஸ் பண்ணி மண்டையை போட்டு உருட்டக்கூடாது. 360 நாளா 365 நாளாலாம் கேட்டுக்கிட்டு இருக்காங்க. ஐயோ கடவுளே, எங்களுடைய ஜாதகத்துல சாவண மாதம் தான் 360 தான், 30 நாள் தான். இது சாவண மாத கணக்குல தான் அதை எடுத்துக்கிறோம். அதை வரப்ப திசையா போடும்போது அது ஒரு கணக்கா போயிருது. 19 வருஷங்கிறப்ப அதுல 365 போயிருது. எனவே நாம எப்பயுமே காலங்களில் ரொம்ப நமக்கு திசாநாதன் நல்லா இருந்துட்டானா புத்திநாதன சட்டையே பண்ண வேணாம், கெட்டவனா இருந்தாலும். அதை விட அந்தரநாதனா நம்ம பெருசா சட்டையே பண்ண வேணாம். அவெல்லாம் வருவான், வந்துட்டு போயிடுவான், நமக்கு நல்லது நடக்கும் போது நடந்தது. இப்ப உங்களுக்கு ஒரு அற்புதமான ஒரு எக்ஸாம்பிள் சொல்லிடுறேன். ஒருத்தர் சம்பளம் வாங்கக்கூடிய ஊழியர், அதாவது அரசு துறை சம்பளம் வாங்கக்கூடிய ஊழியர். இந்த ஊழியர் ஒரே தொழில் தான் பண்றார், வேலை தான் பார்க்கிறார். அந்த வேலை பார்க்கக்கூடிய அடிப்படையில அவர் ஜாதகம் நல்லா இருந்தால் ப்ரொமோட் ஆகி போய்கிட்டே இருக்கிறார். அதே சமயத்துல ஜாதகம் நார்மலா இருந்தால் இருந்த இடத்திலேயே இருந்து ரிட்டையர்ட் ஆகிறார். அதே தொழில் தான், ஒரு திசைக்கு ஒரு தொழில் எல்லாம் அவர் மாறல. அந்த வேலையை தான் பார்க்கிறார், அந்த வேலையில பயமா இருக்கார், ரொம்ப கவனமா இருக்கார், வேலையை முடிச்சுட்டு வெளியே வந்துடுறார். அப்படி வந்த அந்த மாமனிதருக்கு ஒரே மாதிரி ஒர்க் நடந்து முடிஞ்சு அதுல தனக்கு தேவையான அத்தனைகளையும் பெற்று நிம்மதியா வரும்போது அவருக்கு பென்ஷன் ஒண்ணு கொடுக்குறாங்க. இந்த பென்ஷனை வாங்கி அவர் செயல்பட போகும்போது கெட்ட திசாவா இருந்தாலும் சரி, நல்ல திசாவாக இருந்தாலும் சரி, அந்த பாவத்தின் அடிப்படையில அவருக்கு மாத வருமானம் வந்துருது. அவர் பணி செய்யல, அவர் ஓய்வுல இருக்காரு. அந்த ஓய்வுல இருக்கக்கூடிய மாமனிதனுக்கு தசாக்கள் நல்லா இருந்துருச்சுன்னா அவர் அப்பயும் ஏதாவது ஒரு பணிகளை வேறு ஓய்வு நேரத்துல இருக்கக்கூடிய வேறு பணிகளை செய்து அதன் மூலமாகவும் புகழடைவார். இல்லைங்க, அவருக்கு சுமாரான திசைனா பேசாம வீட்டுல உட்கார்ந்துக்குவார் நிம்மதியா. சிலவங்க நோய்கள்ல போராடுவாங்க, சிலவங்க கஷ்டங்கள் தேவையற்ற சங்கடங்கள்ல போராடுவாங்க, சிலவங்க ஊர் சுத்த கிளம்பிடுவாங்க. 12ஆம் பாவம் வெளியூர் வெளியிடம் வெளிநாடுன்னு சுத்தி அப்படியே பயணங்கள் மூலமாக தன் வாழ்க்கையை செலவழித்து நடத்திட்டு இருப்பாங்க. எனவே அன்பு நண்பர்களே, திசைக்கு ஒரு தொழில் செய்கிறோம் தவறு, அது நம்ம ஜாதக கோளாறு தான். நமக்கு ஜாதகம் நல்லா இல்லைன்னா கோளாறு தான். நேற்று ஒரு மனிதரை சந்திக்கும் போது 52 வயது ஆயிடுச்சு சார், இன்னும் அவருக்கு கல்யாணம் ஆகலைன்னு. இது யார் தப்பு? ஜாதகத்துல கோல் தப்புன்னு சொல்றதுக்கு ஒரு நிமிஷம் ஆகாது. 7ஆம் பாவாதிபதி நல்லா இல்லைங்க, கல்யாணம் நடக்கலைங்க அப்படின்ட்டு போலாம். ஏன் நடக்கலைன்னு கேட்கறதுக்கு நம்மகிட்ட ஒரு பதில் இருக்கு, ஆனா அது சரியானதா? எப்பவுமே என்னன்னு கேட்டீங்கன்னா, தனக்கு ஒரு விருப்பத்தை கொண்டு வந்து கொடுக்கணும். அந்த 5ஆம் பாவம் தூண்டுதல் நமக்கு வேணும். 5ஆம் பாவத்தின் தூண்டுதலும் 3ஆம் பாவத்தின் தைரிய வீரியமும் 7ஆம் பாவத்தின் காம அமைப்பையும் சரியாக கொடுக்கக்கூடிய அமைப்புகள் கோள்கள் தந்துருச்சுன்னா அவனுக்கு கல்யாணம் பண்ணிடுறார். இல்லாட்டினா அவர் நமக்கு எதுக்குங்க இந்த வம்புன்ட்டு போயிடுவார். அதனால இதெல்லாம் திசாக்கள்னால நடக்கக்கூடிய அமைப்பு அல்ல. இந்த திசா நடக்குது உங்களுக்கு திருமணம் ஆகாது, இந்த புத்தி நடக்குது உங்களுக்கு திருமணம் ஆகாது, அதெல்லாம் சொல்ல வேண்டியது இல்லை. அவங்களுடைய அந்த 3ஆம் பாவம் வீரியமும் தைரியம் வேணும்ல. கல்யாணம் பண்றதுன்னா அவ்வளவு சுலபமா? பண்ணணும்னு ஒரு தைரியம். 5ஆம் பாவம் தொடர்பு, கற்பனை எண்ணங்கள், கனவுகள், காதல்கள், ஆசைகள், அந்த அதுல உங்களுக்கு ஒரு அழகான வெளிப்பாடு 7ஆம் பாவம். நல்லா இருப்பீங்க. தசா நல்லா இருந்தா நல்லா இருப்பீங்க. தசா நல்லா இல்லாட்டி புத்திநாதன் நல்லா இருந்தான்னா அந்த புத்தியில நம்ம கொஞ்சம் நல்ல அமைப்பை பெறலாம். என்னதான் இருந்தாலும் திசாநாதன் சூப்பரா இருக்கணுங்க. நன்றிங்க, நன்றிங்க.